பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோத்தி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ்ல தி செலிப்ரேஷன் பிகன். கர்மா ஒன்றும் கெட்டதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம செஞ்ச செயலோட தொகுப்பு தான் நம்ம திரும்பியும் நம்மளுக்கு வந்து விடியுது. நல்லது பண்ணோம்னா நம்மளுக்கு திரும்பி நல்லதே கிடைக்க போகுது. ஏதாவது ஒரு தீவினை நம்ம பண்ணியிருந்தோம்னா நமக்கு என்ன தப்பு செஞ்சேன்ட்டு யார்கிட்டயாவது சொன்னாதான் அது வந்து பார்த்தீங்கன்னா நபராக இருக்கலாம், இல்லை இறைவன்கிட்டே நீங்கள் சரணடைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு சரணாகதி யாருமே அடையிறதே கிடையாது. கெட்ட கர்மாவால் அவருக்கு இது பாதிப்புகள் இருக்கும், ஆனால் அது அவர் தெரியாமலே ஓடிட்டு இருப்பாரு அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் காட்டும்? அவர் யாருக்குமே எந்த தொந்தரவும் செய்ய மாட்டார், நல்லாவும் அவர் கவனிப்பார். ஒரு சாதாரண வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்பார். திடீர்னு ஒரு நபராலேயோ ஒரு செயலோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிபயங்கரமான துன்பத்தை கொடுக்கும். இந்த கர்மாக்கான பரிகாரம் அப்படிங்கிறது பப்ளிக்காக சர்வீஸ் தான், விடுதலை கிடையாது. யாராலையுமே அது கொடுத்துடவே முடியாது. வேணா ஒரு வழி காட்டலாம், ஆனால் அவங்களே தான் அந்த பயணிச்சாகணும். அப்போ அந்த பயணத்தின் வழியாக மட்டும்தான் என்ன பெயின் இருக்குன்றதை கண்டுபிடிச்சு. அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் ஆன்மீக பேச்சாளர் பிரபுஜி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரோட ஆன்மீகம் குறித்து நிறைய விஷயங்கள் விவாதிக்க போகிறோம். வணக்கம். வணக்கம் சார், இப்போ ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுடைய டெய்லி வாழ்வியல் தினசரியாக நம்ம வந்து ஒரு ஓட்டத்தில் இருக்கோம், ஒரு வாழ்க்கை ஓட்டத்தில் இருக்கும். ஆனால் இந்த வாழ்க்கை ஓட்டத்தை ஏதோ ஒரு வகையில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் அது கர்மா அப்படின்றாங்க, அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றாங்க. இந்த கர்மானா முதல்ல என்ன, அதனுடைய டீட்டெயிலிங் என்ன? கர்மாவை பற்றி விளக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது நிறையா படிக்கணுங்க. நிறையா படித்து அதை அப்போ தான் நம்ம புரிஞ்சுக்கவே முடியும். நான் ஒரு ஜென்ரலாகவே சொல்லிடுறேன் கர்மானா என்ன அப்படின்னு. நம்ம செய்கிற செயல்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா தொகுப்பான செயல்கள் தான் நம்மளுக்கு வந்து விடிய போகுது. எந்த செயல் எப்போ செஞ்சுருந்தாலும் சரி, இப்போ நம்ம ஒரு ப்ரெசென்ட் டைமில் ஒன்று செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது நாளைக்கு முற்பகல் சொல்லுவாங்கள்ல, இப்போ செய்கிற இது வந்து உடனே உங்களுக்கு வரும். நம்ம ஏற்கனவே செஞ்ச வினைகள் வந்து நம்ம தெரியாமல் செய்கிற ஆக்ஷன்ஸ், தெரியாமல் செய்கிற ஆக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விளையும். இதை தான் கர்மான்னுவாங்க. இப்போ கர்மான்னா ஏன் அதை பார்த்து நம்ம ரொம்ப கவலைப்படணும், இல்லை அதை பற்றி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம செய்கிற செயல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா நேரங்களையும் தெரிஞ்சு செய்கிறது கிடையாது. அது தவறாகவும் போய் முடியலாம், மற்றவங்களை பாதிப்பாக அடையிறதுக்காக இருக்கலாம். அப்படி செஞ்ச வினை வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம மேலே வந்து விடியும். அப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படுவோம், என்ன செஞ்சோம் ஏது செஞ்சோம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் பொதுவாக கர்மா. நம்ம செய்யக்கூடிய செயல்கள் இப்போது கரண்ட்டாக நம்ம வந்து செய்யக்கூடிய செயல்கள் கர்மா அப்படின்னா, இப்போ முன்ஜென்மத்துக்கும் அந்த கர்மாக்கும் இந்த கால வாழ்க்கைக்கு கனெக்ட் இருக்குது நிறைய பேர் பேசுகிறாங்களே. முன்ஜென்மத்துடைய இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய வாழ்வில் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது? நிச்சயமாங்க. இப்போது தொடக்கத்திலேருந்து எந்த தப்புமே செஞ்சுருக்க மாட்டாங்க, எந்த இதையும் வந்து யாருக்கும் கஷ்டமே படுத்தியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருந்துன்பம் வந்து விளைஞ்சிருக்கும். அப்போ அவங்க சிந்திச்சு பார்த்தா நம்ம தொடக்கத்திலேருந்து எந்த ஒரு பிரச்சனையுமே செய்யலையே அப்படின்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் முன்னாடி ஒரு பெரிய ஒரு செயலை வந்து செஞ்சுருப்பாங்க, ஒரு துன்பத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. அதோட தொடர்ச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழ்க்கையில் அவங்களுக்கான நீட்சி அதை வந்து அமையுது அவங்களுக்கு. சரி, அதை எப்படி அவங்க தீர்க்கணும்னா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பரிகாரங்கள்லாம் இருக்குது, அதுக்கான ப்ரொசீஜரெல்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்றலாம் இருக்குது. பட் என்னன்னு தெரியாமல் இருக்கவங்களுக்கு இதுதான் ஆன்சர். இப்போ கர்மாவுடைய தாக்கம் அப்படிங்கிறது நமக்கு இருக்குங்கிறது தெரியாமலேயே நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம். இதுதான் பிரச்சனை அப்படின்னு தெரியாமலேயே நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அதே நேரம் இது என்ன செய்யும், இந்த கர்மாவுடைய தாக்கம் என்ன செய்யும்? கர்மா ஒன்றும் கெட்டதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம செஞ்ச செயலோட தொகுப்பு தான் நம்ம திரும்பியும் நம்மளுக்கு வந்து விடியுது. நல்லது பண்ணோம்னா நம்மளுக்கு திரும்பி நல்லதே கிடைக்க போகுது. ஏதாவது ஒரு தீவினை நம்ம பண்ணியிருந்தோம்னா நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அதாவது பல நபர்களால் இல்லை ஒரு செயலால் நம்மளுக்கு ஒரு துன்பம் வந்திருக்கலாம். அதன் மேலெல்லாம் நம்ம குற்றம் சாட்டாமல் நம்ம தான் இதை செஞ்சோம் அப்படின்றத நம்ம ஏற்றுக்கிட்டு அதுக்கு என்ன தீர்வு இருக்குன்றது நோக்கி செயல்பட்டாலே போதும். அந்த அக்செப்டன்ஸுக்கு வரணுன்றீங்க. அந்த அக்செப்டன்ஸ் வரணும். அதுக்கான தீர்வுகள்லாம் இருக்குது. இப்போ அதுக்கான தீர்வுகள்னால் ஃபஸ்ட்டு தன்னை அறிதல் இருக்கணும். தன்னை அறிதல்னால் ஒன்றும் தேவையில்லை, உட்காந்து நம்ம என்ன செஞ்சோம் ஏது செஞ்சோன்றதை பார்த்துட்டு மற்றவங்கள யாரையும் குறைய சொல்லாமல் இதுக்கு நாம தான் பொறுப்புன்றதை ஃபஸ்ட்டு, அதான் அக்செப்டன்ஸ். நீங்கள் சொன்ன போல் நாம தான் பொறுப்பு அப்படின்றத ஏற்றுக்கிட்டு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் கஷ்டத்தில் மாட்டிருக்கீங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து தீர விசாரிக்கணும். இல்லை அதுக்கான நபரை நீங்கள் சந்திக்கணும். அதுக்கான நபரை நீங்கள் சந்திச்சிங்கன்னா அதை நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னா அதுக்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்கப்படும். எல்லா மதத்துலேயுமே ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ கிறிஸ்தவ மதத்தை பார்த்தீங்கன்னா கன்ஃபெஷன் அப்படிம்பாங்க, பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய விஷயங்கள், அந்த மாதிரி சொல்கிறீங்களா? ஆமாம், நிச்சயமாக. நீங்கள் என்ன தப்பு செஞ்சேன்ட்டு யார்கிட்டயாவது சொன்னாதான் அது வந்து பார்த்திங்கன்னா நபராக இருக்கலாம், இல்லை இறைவன்கிட்டே நீங்கள் சரணடைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு சரணாகதி யாருமே அடையிறதே கிடையாது. தான்ன்ற இதில் எல்லாருமே மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ எங்கேயாவது நீங்கள் போயிட்டு உடைக்கணும். நீங்கள் என்ன தப்பு செஞ்சீங்கன்றதை உடைச்சா தான்
அது ஒரு குருவை நீங்கள் செக் பண்ணலாம். குருவை வந்து நாடி போயிட்டு இந்த இதெல்லாம் நான் செஞ்சேன், இதுலேருந்து எப்படி விடுப்புனா கண்டிப்பாக ஒரு தேர்ந்த குருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அங்கேருந்து ஒரு பாதை கிடைக்கும். இல்லை நீங்கள் மொத்தமாக இறைவன்கிட்டே நீங்கள் மன்றாடினீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அதுக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைச்சிரும். கிடைக்காமலாம் இருக்கவே இருக்காது. கர்மாவும் இன்னும் அப்படியே தீர்க்கவே முடியாத பிரச்சனைலாம் கண்டிப்பாக எதுவுமே இல்லை. இங்கே மனிதனுக்கு மனிதன் கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் உங்களுக்கு உதவி செஞ்சுருவாங்க. உங்களுக்கான பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு செய்தியை சொல்லிடுவாங்க உங்ககிட்ட. இப்போ சரணாகதி அப்படிங்கிற நம்ம பேச்சு வாக்கில் ஈஸியாக நம்ம அதை சொல்லிடுறோம். பட் அந்த சரணாகதிங்கிற நிலையை அடையிறதே வந்து பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா இந்த ஈகோ, இந்த தான் அப்படிங்கிறதோ இல்லை நான் என்னால் தான் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறத வந்து உணராமலேயே நம்ம செய்யக்கூடிய செயல்கள், அந்த சரணாகதிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் அமைஞ்சிடுறது இல்லையே. சரிதான். இப்போ எல்லாருக்குமே இந்த இது ஏற்புடையதாக இருக்கும்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் எது தேவையோ, வழியில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக இதை தேடி தான் ஆவாங்க. அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக சரணாகதி அடைஞ்சு தான் ஆகணும். ஒரு இடத்துல வந்து அவங்க பணிஞ்சு தான் ஆகணும். இல்லை எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க போகிறாங்க, இல்லை என்னால் தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா அவங்க நினைக்கிற வரைக்கும் அது சரியாகப்படாது. எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது என்னால் சரி பண்ண முடியல, இதுக்காக நான் ஒருத்தரை நாடி தான் ஆகணும், ஒருத்தரை இல்லை ஒரு சக்தியை நாடி தான் ஆகணுன்ற போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வழி பிறக்கும். இப்போது ஒருத்தர் வந்து கர்மாவுடைய காரணத்தினால தான் துன்பத்தில் உழல்றாரு அப்படிங்கிறது எந்த ஒரு சிம்டம்ஸை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம்? இப்போ அவருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? கெட்ட கர்மா சொல்கிறேன் நான். கெட்ட கர்மாவால் அவருக்கு இது பாதிப்புகள் இருக்கும், ஆனால் அது அவர் தெரியாமலே ஓடிட்டு இருப்பாரு அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் காட்டும்? அவரோட வாழ்க்கையில் நல்லா தான் பயணிச்சுட்டு இருப்பார். அவர் யாருக்குமே எந்த தொந்தரவும் செய்ய மாட்டார், நல்லாவும் அவர் கவனிப்பார், ஒரு சாதாரண வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்பார். திடீர்னு ஒரு நபராலேயோ ஒரு செயலோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிபயங்கரமான துன்பத்தை கொடுக்கும், அதிபயங்கரமான துன்பம். ஆனால் அதில் வந்து அவர் பொறுப்பாளராகவே இருக்க மாட்டார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா உதவி செய்கிற நபராகவும் அது அவரே அந்த பிரச்சனையை உருவாக்கியிருக்க மாட்டார். ஆனால் அதில் அவர் உழன்றுட்டு இருப்பார். சரி இதை எப்படி அப்படின்னும் போது அவர்கிட்ட கேட்டாலும், நான் அந்த நபர்கிட்ட நீங்கள் விசாரித்தாலுமே அந்த அவர் தான் எனக்கு பண்ணிட்டு போயிட்டாரு அந்த அந்த எதிர்த்தாப்பில் இருக்கிற நபரை தான் அவர் சொல்லுவார். ஆனால் அது அப்படி கிடையாது. அந்த நபர் மேலே நம்ம குற்றம் சாட்டவே முடியாது. அது எப்படி நீங்கள் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா அது கர்ம வினையின் தாக்கமாக தான் இருக்கும். சரி அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா அதுதான், நீங்கள் எந்த தப்புமே செய்யலை, நீங்கள் எந்த தவறுமே செய்யவே இல்லை, இருப்பினும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு துன்பம் வரும்போது நீங்கள் அமைதியாக இருந்துட்டு, ஏன்னா எல்லாருக்குமே கடவுள் வந்து கடவுளோட குழந்தைகள் தான் எல்லாருமே, யாருக்கும் பாரபட்சமும் கிடையவே கிடையாது. அப்படி உங்களுக்கு ஒரு இது நடக்குதுன்னா அதை ஏற்றுக்கிட்டு ஒரு நல்ல வழி பிறக்கும் அதுலேருந்து. அதுதான் உண்மையே. நீங்கள் ஒரு அடி படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து ஒரு நல்ல வழி பிறக்க போகுது. ஆனால் அந்த அடியை தாங்கிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் நீங்கள் துன்பம் வந்தால் மட்டும்தான் இறைவன்கிட்டே போக முடியும். ஸோ அது ஒரு நல்ல சிம்டம் தான் வெளியிலேருந்து பார்க்கும்போது. அந்த நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு துன்பம் வருதுல்ல, அந்த நேரத்தில் சரியான ஒரு குருவையோ இல்லை இறையுணர்வில் நீங்கள் ஆழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான தீர்வு கிடைக்கும். இப்போ கர்மாக்கான பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஏன்னா எல்லாமே ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து சில விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறப்ப இந்த கர்மாக்கான பரிகாரம் அப்படிங்கிறது என்ன? பப்ளிக்காக சர்வீஸ் தாங்க. நம்ம எல்லாருமே இங்கே மனித உயிர்கள் தான். மனிதன் தான் மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நண்பன், மனிதன் தான் மனிதனுக்கு எதிரி, மனிதன் தான் மனிதனுக்கு தெய்வம். எல்லா தெய்வத்துக்கிட்டையும் நீங்கள் போக முடியும். அந்த தெய்வத்தையே நீங்கள் சந்தோஷப்படுத்தணும்னா இங்கே இருக்க மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது நீங்கள் செய்யணும். உங்களால் முடிஞ்சது. நீங்கள் ஏதாவது ஒரு துறையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இடத்துல இருப்பீங்க, சரிங்களா? அதோட இன்ஃப்ளூயன்ஸ் அதனால உங்களுக்கான வெல்த் எல்லாம் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதை வந்து பப்ளிக் ஸ்பேஸ்க்கு நீங்கள் கொடுத்தே ஆகணும். பப்ளிக்கு கொடுத்தா மட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நீங்கள் இறங்கி சும்மா ஒரு மேம்போக்காக இல்லாமல் நீங்களே அதை புரிஞ்சுக்கிட்டு அதை அவங்களுக்கு சர்வ் பண்ணிங்கன்னா இந்த கர்ம வினையிலேருந்து தீர்க்க முடியும். இப்போ உங்கள் பெர்ஸ்பெக்டிவில் சார், நீங்கள் கடந்து வந்த பாதைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? நீங்கள் யார் அப்படிங்கிறத விஷயத்தை வந்து நீங்கள் உணர்ந்துக்கிட்ட தரணும். ஏன்னா அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். நீங்கள் உங்களை உணர்தல் அப்படிங்கிறது எந்த பாயிண்டில் நடந்தது? தொடக்கத்தில் என்னால் உணரலாம் முடியலைங்க. நானே வந்து ஒரு தனியாக தான் எப்படி சொல்கிறது, எல்லாரும் போலையும் வாழ்க்கையை என்னால் இது பண்ண முடியல. ஆனால் நான் ஒரு நல்ல குடும்பத்தில், அதாவது அவங்க படிக்கலாம் வச்சது, 2 தம்பிங்க இருக்காங்க எனக்கு. அவங்க எல்லாம் அவங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. என்னால் மட்டும் அந்த மாதிரி செய்யவே முடியல. நான் நல்ல ஒரு ஸ்கூலில் சேர்த்தாங்க, நல்ல ஒரு காலேஜ், எல்லாமே பெரிய ரெப்யூட்டட் காலேஜ், ரெப்யூட்டட் ஸ்கூல்ஸ் தான். ஆனால் நான் மட்டும் அப்படியே தனியாக அப்படியே தான் ஆகிட்டு இருப்பேன். எனக்கு ஃபுட் நல்ல லைஃப் ஸ்டைல் கிடச்சுமே
மற்றவங்க மாதிரி என்னால் லைஃப்பை வாழ முடியல. ஏன் அப்படின்னா எனக்கு எல்லாமே இருந்துமே உள்ளே எனக்கு ஒரு பெயின் இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லாமே இருக்குது எனக்கு, பட் ஒரு கிளாரிட்டியே இல்லை. ஏதோ ஒரு பெயின் வந்து பார்த்திங்கன்னா ஆட்கொண்டுக்கிட்டு அது என்னை விடவே இல்லை. ரொம்ப சின்ன வயசுலேருந்து அது இருக்குது, பட் அதை ரொம்ப சமீபத்தில் தான் அதை கண்டுபிடிச்சேன். இது என்னது இது அப்படின்ட்டு. ரொம்ப ஆழ்ந்து போனதுக்கப்புறம் தான் அது ஒரு கர்ம வினைன்றதை கண்டுபிடிச்சேன். சரி, அதை அப்படி எப்படி சரி பண்ணுறதுக்குன்னு எல்லார் போலையும் தான் பக்தியில் நாட்டம் வரும். அது தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குருவை நாடுவோம், மெடிடேஷன் பண்ணுவோம், எல்லா ஆசனங்கள் எல்லாத்தையுமே பயணித்து பார்த்தாலும் அதிலெல்லாம் உங்களுக்கு உடல் தேர்ச்சி இருக்கும், மன தேர்ச்சி அந்த நேரத்துக்கு இருக்கும். கண்டிப்பாக அதனால் வலி தீரவே தீராது. எத்தனையோ குருமார்கள் எல்லாம் பார்த்தாச்சு. அப்போது யாருக்குமே வந்து அந்த கர்மத்திலிருந்து விடுதலை கிடையாது. யாராலையுமே அது கொடுத்துடவே முடியாது. வேணால் ஒரு வழி காட்டலாம், ஆனால் அவங்களே தான் அந்த பயணிச்சாகணும். அப்போ அந்த பயணத்தின் வழியாக மட்டும்தான் என்ன பெயின் இருக்குன்றதை கண்டுபிடிச்சி, இன்றைக்கும் அது அப்படி தீரலாம் இல்லை, பட் ஆனால் அது எப்படி அதை தாங்கிக்க முடியுன்ற அந்த அந்த இதை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். அந்த எப்படி பண்ணணுன்ற மெத்தடை வந்து பார்த்திங்கன்னா நானே ஆழ்ந்து கண்டுபிடிச்சிருக்கிறேன். இதில் எல்லாருடைய உதவியும் இருக்குது, எல்லா குருமார்களோட உதவியும் இருக்குது. ஆனால் குருமார்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அவங்கக்கிட்டே போயிட்டு நீங்கள் உங்களோட வேலையை விட்டுருவீங்க. நீங்கள் தான் அந்த வலியை வந்து பார்த்திங்கன்னா தீர்க்கணும். உங்களுக்கு நிறைய தொந்தரவுகள்லாம் இருக்கும். ஏன்னா நான் வேற ஒரு தனி இதாக இருக்கிறனால நிறையா மன தொந்தரவுலாம் இருக்கும். நம்மளை ஒரு நார்மலான இதாகவே நம்மளை யாரும் அணுகவும் முடியாது. அதனால் சில நேரங்களில் நம்மளோட பெற்றோர்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சுற்றுப்புறம் இருக்கிறவங்களுக்கும், அதாவது என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கூட இது என்ன ஒரு மாதிரி தனியாக இருக்கிறாங்க, இவருக்கு என்ன, இது வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகலை. எனக்கு ஏஜ் வந்து ஒரு 31 ஆகுது, 32 க்ளோஸ் டு. என்னோட படித்தவங்க, என்னோட பயணித்தவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க திருமண வாழ்க்கையில் போயிட்டுருக்குறாங்க, அந்த சம்சார வாழ்க்கையில் இருக்கிறாங்க. பட் நான் அப்படி பண்ண முடியல. இதை வந்து யாருக்கும் புரியவும் வைக்க முடியாது. ஒரு திருநங்கை போல தான் நான். எப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு அவங்களுக்குமே புரியாது, பட் ஒரு ஃபிசிக்கலாக தான் அவங்களுக்கு தெரியும். பட் அப்படி கிடையாது. நான் பார்க்க நார்மலான பர்சன் மாதிரி இருப்பேன், நார்மலாக தான் இருப்பேனே, லைஃப் ஸ்டைல் எல்லாமே இருக்கும். பட் ஆனால் அந்த இன்டீரியர் பெயின், அந்த இதை வந்து யாருக்கும் புரியவும் வைக்க முடியாது, கன்வேவும் பண்ண முடியாது. ஸோ அதை எப்படி தீர்க்கணுன்றது தான் இவ்வளோ நாளான ஒரு தேடல். குறிப்பாக நான் ஒரு 6 வருடமாக இருக்குது, எல்லா நாளுமே பக்தி பயத்தில் இருந்தேன். குறிப்பாக ஒரு 6 வருடமாக எந்த வித பணியும் எடுத்துக்காமல் இதை எப்படி சரி பண்ணணுன்றதுக்காகவே யாரோட அறிவுறுத்தல்லாம் கிடையாது, எல்லாம் என்னோட இன்ட்யூஷன் படி தான் நான் சென்றேன். இப்போது எனக்கு இப்படி ஒரு துன்பம் இருந்தாலும் இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுனா, எனக்கு நான் சொன்னல இன்ட்யூஷன், அந்த உள்ளுணர்வு எப்பயுமே எல்லா இடத்தையுமே காட்டி கொடுக்கும், எந்த நபரையுமே காட்டி கொடுக்கும். அந்த மாதிரி நபர், அந்த மாதிரி இடத்தால தான் நான் இங்கே இருக்கேன். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னோடி வித்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ட்யூஷன், உள்ளுணர்வு மட்டும் நான் இல்லைன்னா என்றைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெயினை நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். அது வந்து வெளியிலலாம் சொல்ல முடியாது, வெளியில் கன்வேவும் பண்ண முடியாது. ஒரு ஃபீலிங் அது. ஃபிசிக்கல் பெயினை விட ரொம்ப அது உங்களுக்கு எல்லாமே கிடச்சிருக்கும். நான் சொன்ன போனால் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கான மணி இருக்கும், பட் ஆனால் அந்த பெயின் உங்களுக்கு கடத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தேன் அப்படின்றது தான் நான் கற்றுக்கிட்டது, என்னோட பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் கேட்ட மாதிரி. ஆன்மீகம் பற்றி பேசணும்னா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம், தொடர்ந்து பேசுவோம் இன்னும் நிறைய விஷயங்கள். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்திற்கும் உங்களுடைய நேரத்திற்கும் ரொம்ப நன்றி. பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோத்தி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ்ல தி செலிப்ரேஷன் பிகின்.